10க்கு மேற்பட்டவர்களை நரபலி கொடுத்திருக்கிறார்கள். இந்த கிரானைட் முறைகேடுகளினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் நான் ஆய்வு செய்த நேரத்தில் அந்த கிரானைட் முறைகேட்டாளர்கள் 10க்கு மேற்பட்டவர்களை நரபலி கொடுத்திருக்கிறார்கள். மருத்துவர் வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், உடற்கூறாய்வு செய்யப்பட வேண்டும், இதோ வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். 1 மணி நேரத்தில் மதுரையிலிருந்து அந்த வேலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குக்கிராமத்திற்கு வந்து விடலாம், வரவில்லை. இதில் ஏதோ ஒரு சதி இருக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன். அப்பொழுது சொன்னேன், நான் போக மாட்டேன், இவை எடுக்கப்பட வேண்டும், இவை ஆய்வு செய்யப்பட வேண்டும். எனக்கு தெரியும், 1 கிலோமீட்டர் நீளம் இருந்த ஹில்லையே காணாமலாக்கியவர்கள் இந்த ஸ்கல்லை காணாமலாக்கப் போவது எவ்வளவு நேரத்தில் என்று எனக்கு தெரியும். நான் இங்கிருந்து நகரமாட்டேன் என்று சொல்லி அந்த இரவு முழுவதும் அந்த சுடுகாட்டிலே இரவு முழுவதும் படுக்க நேர்ந்த அந்த மலையிலே கிரானைட் எடுத்தால் வருடத்திற்கு 1000 கோடி வரும் என்று சொல்கிறார்கள். மக்கள் பதறுகிறார்கள். அந்த கலெக்டர் யோசிக்கிறார், ஒரு பக்கம் அரசாணை இருக்கிறது, இன்னொரு பக்கம் எளிய மக்கள் இருக்கிறார்கள். அந்த மலையை காப்பதற்காக அரசு இட்ட ஆணையையே ரத்து செய்ய வைத்தார். அந்த ஐஏஎஸ் பதவியையே அவர் இழந்தார். அந்த இழந்த ஐஏஎஸ் அதிகாரி தான் இப்பொழுது இந்த மேடையில் உங்கள் முன்னாலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு 2015 நவம்பர் மாதத்தினுடைய மத்தியில் மதுரை மாவட்டத்தில் இந்த கிரானைட் முறைகேடுகளினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் நான் ஆய்வு செய்த நேரத்தில் அதனுடைய ஒரு அம்சமாக அன்றைக்கு அந்த கிரானைட் முறைகேட்டாளர்கள் நரபலி கொடுத்திருக்கிறார்கள், 10க்கு மேற்பட்டவர்களை நரபலி கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல் கிடைத்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அந்த வேலூர் வட்டத்திலே ஈமலம்பட்டி என்கின்ற அந்த குக்கிராமத்தினுடைய ஒரு இடுகாடு, அங்கே அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எனக்கு மிகவும் உறுதிப்படுத்தப்பட்ட அந்த தகவலினுடைய அடிப்படையில் அங்கே நான் மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டருக்கும் மதுரை மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் தகவல் கொடுக்கிறேன். அப்படி தகவல் கொடுத்துவிட்டு காலையிலே செல்லுகிறேன். அவர்களும் வந்து விட்டார்கள். காவல்துறை அலுவலர்கள், சப் இன்ஸ்பெக்டரிலிருந்து தொடங்கி ஏடிஎஸ்பி வரை, அதை போல வருவாய்த்துறையிலே கிராம நிர்வாக அலுவலரிலிருந்து தொடங்கி கோட்டாட்சி தலைவர் வரை அங்கே வந்து விட்டார்கள். எல்லோரும் வந்து விட்டார்கள். நானும் காலை 7:30 மணிக்கு நான் அங்கே சென்றேன். அப்பொழுது 7:30 மணிக்கு சென்று எந்த இடத்தில் இந்த நரபலி கொடுத்தவர்கள் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்களோ அந்த இடத்தை காண்பித்து அந்த இடத்தை தோண்டுங்கள், எக்ஸூமிங் ப்ராசஸ் டு பி டன், த பாடிஸ் ஆர் டு பி எக்ஸூம்ட் என்று அவர்களிடத்திலே சொல்லுகிறேன். அந்த இடத்தை காண்பிக்கிறேன். மருத்துவர் வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் உடற்கூறாய்வு செய்யப்பட வேண்டும், the autopsy to be done. இதற்காக மருத்துவர்கள் வர வேண்டும். அவர்கள் மதுரை மருத்துவக் கல்லூரியிலிருந்து வர வேண்டும். நான் அங்கே காத்திருக்கிறேன். இதோ வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். 1 மணி நேரத்தில் மதுரையிலிருந்து அந்த மேலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குக்கிராமத்திற்கு வந்து விடலாம், வரவில்லை. 7:30 மணி, 8 மணி, 8 மணி, 10 மணி ஆகிறது, 11 மணி ஆகிறது, 1 மணி ஆகிறது, 5 மணி ஆகிறது. 5:30க்கு வந்து அந்த கூடுதல் கண்காணிப்பாளர் ஏடிஎஸ்பி இடத்திலே வந்து சொல்கிறார், ஐயா, நீங்கள் இப்பொழுது சூரியன் மறையக்கூடிய நேரமாக இருக்கிறது. சூரியன் மறைந்ததற்கு பிறகு நாம் இது போன்ற உடற்கூறாய்வுகளை எல்லாம் எடுத்து செய்வது இல்லை, அது விதிமுறைகளுக்கு முரணானது. எனவே நீங்கள் மதுரையிலே சென்று நம்முடைய சுற்றுலா மாளிகையில் சர்க்கியூட் ஹவுஸில் நீங்கள் அங்கே தங்கி ஓய்வெடுக்கலாம், நாளை இந்த எலும்புக்கூடுகளை எடுத்து உடற்கூறாய்வு செய்யலாம் என்று அவர் சொல்லுகிறார். சட்டத்தை பேசுகிறார். எனக்கு அப்பொழுது யோசனை, காலையில் 8 மணிக்கு வந்தவனை மாலை 5 மணி வரைக்கும் காக்க வைத்து அவர்கள் நாளை வரச் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இதில் ஏதோ ஒரு சதி இருக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன். அப்பொழுது சொன்னேன், நான் போக மாட்டேன்.